நெத்தேடி கேள்விப்பட்டிருக்கிறேன். நெத்தேடி நான் எங்கேயோ சொன்னேன், கிளி சொன்னதை சொன்னேன். கிளிக்க நீ தாண்டா சொல்லி கொடுக்குற. ஏய் யார செருப்பால அடிப்பாங்கடா, பிச்சிருவேன். ரெக்கைக்கெல்லாம் வச்சு ஜாக்கிரதை. பேர் என்னடா? ஏய் உன் பேர் கேட்ட மூடி வாயா. ஏய் உன் பேர் என்னடா? அரசு. எந்த அரசு? தமிழ்நாடு அரசா கர்நாடக அரசா? ஆர்த்தி அரசு. அது எந்த ஸ்டேட்ரா? மன யார்ட்ட பீல வர? ஏய் காசு குடுறா. மீறிடா. ஏன் கிளி சோச்ச டாரா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தெரியுமா சொல்றான்? எனக்கு வரப்போற பொண்டாட்டி பிச்சைக்காரனா இருப்பான்டா. அது கூட பரவாயில்லைனே. எனக்கு பாம்பே ரெட்லெட் ஏரியால பொண்ணு கிடைக்குங்கறான். ஏய் உங்களுக்காவது பொண்ணு கிடைக்கும்னு சொன்னானே. எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டான். ஒழுங்கா என் காசு கொடுத்துரு, இல்லாட்டி கிளிய சுட்டுன்னு போடுவேன். என் பேரை சொன்னா கிளி சீட்டே எடுக்க மாட்டேங்குதுனே. பெரிய சீட்டிங்கா இருக்குதுனே. சீட்டுக்கும் இல்லைங்க, மீட்டிங்கும் இல்லைங்க. அது எனக்கும் தெரியாது, என் கிளிக்கும் தெரியாது. அது என்ன சொல்லுதோ அதை நான் சொல்றேன். அது சொன்னா சரியா தான் இருக்கும். அப்பனா காலையும் பேருக்கு சீட் எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு வேணாம்ப்பா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்க பேருக்கு சீட் எடுத்த பெருமை என் கிளிக்கு வந்து சேட்டும், எனக்கு வந்து சேட்டும். உட்காருங்க. உட்காரா மோசடி பாருங்க. தபார் கிளி மாவன ஏடா கடமா ஏதாவது சொல்லிச்சு. ஏய் கிளி சூப்பு கிளி சிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். மாவள ரெண்டா கட்சி வேலு மிலிட்டரி காமிச்சிருவேன். ஐயோப்பா, ஏய் மரியாதையா காலையும் பேருக்கு ஒரு சீட் எடு. இப்படி சொன்னா கிளி வெளியே வருமா? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா ஐயா. வாடி என் செல்லம்மா. பெரிய பாரதியார் பொண்டாட்டி நினைப்பு. சும்மாரா செல்லம்மா வாடி வெளியே. காளையங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடு. அவர் பேரு என்னன்னைக்கு நிலைக்கிற மாதிரி நல்ல சீட்டா எடுத்து கொடு. குவார்டர் வாங்கி வாயில ஊத்தி எடுக்கும். பட்டாபிஷேக ராமரே வந்திருக்காரு. இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். ராமருக்கு எப்படி சீதையோ அதே மாதிரி மகாலட்சுமி ஆட்டம் செக்கச்சவேன்னு ஒரு பொண்ணு சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேருவா. செக்கச்சவேல் பொண்ணு அண்ணன் எங்கடா போய் தருவாரு? அவர் ஏன் தேடணும், தானா தேடி வரும். அந்தாச்சு தம்பி. அது வந்து பாத்தீங்களா பொண்ணு? ஆமா அதே மாதிரி இருக்கலாம். ஏன் அதுவாவே இருக்கலாம். ஏய் இப்படிதான் ஏடா கூடமா சொல்லி காலையில இருந்து என்கிட்ட வாங்கி கட்டி நிக்கிறானே. இவன் ஃப்ராடா இல்லங்கறதை இப்ப நிரூபிக்கிறேன். நீங்க அந்த பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேளுங்க. நான் எப்படி போய் கேட்க முடியும்? என்ன அப்படி சொல்றீங்க தம்பி? நீங்க வேணா போய் கேளுங்க, உடனே ஒத்துக்கும். அவன் உனக்கு மறுபடியும் டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க. கேளுங்க 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 தம்பி. கேட்டு பாத்துருவோம். ஏன் ஜோசியம் பொய்ன்னு சொல்றாங்க. ஏய் நீ எங்க போற? அண்ணன் வருவாரு, இங்கே இருடா தம்பி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். காமாட்சி, காமாட்சி, என்னம்மா ஏன் அழுகுற? என்னம்மா என்னம்மா ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்திருக்கு? என்னம்மா என்னம்மா என்ன ஆச்சு? அந்த வாத்தியார் மகன் காளைய. ஆமா அவனுக்கு என்ன? அவர் என்னைய அவன என்ன உன்னை என்னவா செஞ்சா? அடி என்னடி அடி சொல்லு சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த காளைய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாருமா. அந்த தம்பியா உன்னை பார்த்து அப்படி கேட்டுச்சு? அது ரொம்ப நல்ல தம்பியாச்சே. எவனோ ஒருத்தன் நடுத்தெருவுல கட்டிக்கிறியா வச்சுக்கிறியான்னு கேட்டிருக்கான். நீ என்னன்னா அவனுக்கு நல்ல தம்பி சின்ன தம்பி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. இல்லப்பா நாளை அப்படி ஒண்ணு கேட்டானா? கேட்டானா இல்லையா சொல்லு. ஆமாண்ணே. ஆமான்னு சொல்ல. நீ அவனை உண்டு இல்ல என்ன பண்ற? துப்பாக்கி எடுத்துட்டு போன மட்டும் பத்தாது, அதை யூஸ் பண்ணணும். நாம சொன்னது இந்த லூசுக்கு புரிஞ்சுச்சோ இல்லையோ? தங்கச்சியை பார்த்து என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டியா? உன்னை கட்டிக்கிறேன்னு கேட்கலையே. என் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு கேட்டியா இல்லையா? ஆமா கேட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ண வழி மறிச்சு என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டிருப்ப. இல்ல நீ கேட்டிருப்ப. உன்ன தூக்கிட்டாடா. இந்த பார், இந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயப்படுற பரம்பரை நாங்க இல்ல. அப்படியே நீ சுட்டாலும் நான் சாக மாட்டேன். நான் சாகுற மாதிரி உனக்கு சுட தெரியாது. வேணா சுட்டு பாரு. சுட்டு பாரு. சுடியா பாக்கலாம். சுட்டுருவேன். ஐயோ என்னது? என் தங்கச்சியை பார்த்து நடு ரோட்ல என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கான். அவனை சுடாம என்ன பண்ண சொல்றான்? அவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்து இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கோபப்படாதீங்க, விசாரிக்கிறேன். நீ என்ன விசாரிக்கிறது? இவனா கையடியா. நீ சாதாரணமா கேட்டிருந்தீங்கன்னா நான் கேட்டது தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருப்பேன். என் சட்டையை பிடிச்சி இல்ல இப்ப சொல்றேன். உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. என்னடா சொன்ன? அதெல்லாம் அப்புறம் சுட்டுக்கலாம். நீ போயிட்டு வா மச்சான்.
மச்சானாவது நொச்சானாவது ஒண்ணா அப்படியா போலீஸ் இல்லாட்டி ஒண்ணு சுட்டுருவேன் சுறாம போனா என் பொண்டாட்டி என்ன சுட்டுருவாங்க அண்ணா விடுங்கண்ணே இவங்க எல்லாம் துப்பாக்கி காட்டுறதுக்கு தான் லாய்க்கு கையை விடு. அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, மறுபடியும் 5 டீ சொல்லு. நான் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கிறேன். 10 டீ சொல்றேன். 15 டீயா சொல்லுங்க. ஜோசியம் பாக்கலையோ கிளி ஜோசியம், நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற கிளி ஜோசியம். ஜோசியம் பாக்கலையா? வாயேன். அதையே அங்க கொண்டு போய் மாட்டுறீங்க. கொண்டு போய் அடுப்புல போடுங்க, விறகு காவதாகும். வீதியில வச்சு தங்கச்சி மானத்தை வாங்கினவன சுட்டு சுடுகாட்டுல போட்டு வராம வாரத்தை நோக்கி சுடுறதுக்கா வாய்க்கிழியே பேசிட்டு போனீங்க. அது இல்ல ருக்கு, அந்த போலீஸ்காரங்க மட்டும் வராம இருந்திருக்கு. வராட்டி மட்டும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஸ்பாட்டுக்கே போயிருப்பீங்க. பயந்தாங்குழி. ஏல என்ன பேசுறதுன்னு தெரியாம கையவங்காதீங்க. மழை என்னாலும் மச்சரம் தேவை வேணும் தெரியுமில. மழை இருந்தா தாண்டா ஏறதுக்கு. அதான் கல்குவாரி கான்டாக்ட் விட்டு கொடைஞ்செடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, ஒரே பள்ளமா தான் கிடக்கு. தொடச்சி எடுத்துட்டாங்க, கஜானா காலி. இத பாருங்க, நீங்க நேரா போய் அவ ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் பார்த்து விவரத்தை சொல்லி டிசியை வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா சொன்னது காதுல விழல? விழுந்துச்சு. வேண்டாண்ணே, இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு என் படிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு. அம்மா நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. ஆமாப்பா, இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருப்பா. இந்த வருஷம் அவ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. அப்படி இல்லைன்னா அவ விதி இந்த வீட்டுல வேலைக்காரியாவே இருந்துட்டு போட்டோம். சரி தொலைங்க. எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. என்ன இருக்கு? இல்ல கண்ணு ரெண்டும் கலங்கி இருக்கோன்னு பார்த்தேன். தங்கச்சி மச்சான் கல்ல வெளியாளுதா தெரிஞ்சிருமுன்னு நெஞ்சுக்குள்ளே அழுவார். நெஞ்ச கலட்டி வச்சுட்டு தாண்டா உன் தங்கச்சி கிடத்துலயே தாலி கட்டினேன். அது ஒண்ணும் இல்ல, தங்க சிலைக்கு தாலி கட்டினேன்னு நானே பெருமையா பேசிக்கிட்டேன். போட்டு தர்ற நல்ல கண்ணுவாய வச்சுக்கிறேன்டே. ஏய், இது வரைக்கும் அரசியல்வாதிகிட்டையும் அரசாங்க அதிகாரிகிட்ட தான் வம்புழுத்துக்கிட்டு இருந்த. இப்ப வயசு பொண்ணுகிட்டையும் வம்புழுக்க ஆரம்பிச்சிட்டியா? என் மேல எந்த தப்பு இல்லைன்ற? எந்த வேலையாவது ஒழுங்கா செஞ்சிருக்கியா? ஏன் அண்ணன் மேல கோச்சுக்கிறீங்க? கவர்மெண்ட்ல வேலை போட்டு கொடுத்தா அண்ணன் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செஞ்சு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம்? 7 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. அவங்க குடும்பமா சம்பாதிச்சு கொட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம குடும்பம்னா ஒரு சின்ன வேலை கூட தரமாட்டேங்கிறாங்க. ஏன் தங்கச்சி முறைக்கிறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு? நான் சொந்தமா தொழில் பார்த்து பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? லோன் அப்ளை பண்ணிருக்கேன். பணம் கிடைச்ச உடனே பெரிய மர அறுவை மில்ல ஆரம்பிச்சு பணம் நிறைய சம்பாதிக்க போறேன். அதுக்கப்புறம் வாத்தியாரையும் நீ விட்டுலாம். விட்டுட்டு நான் என்ன உங்களை மரம் அறுத்து படிச்சோன்னே வந்து நிர்வாகத்தை பாத்துக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கு. வாத்தியார் வேலையை விட்டுற வேண்டியதுதான். ஆனா பணம் கிடைக்க பல வருஷம் ஆகும் போட்டுருக்கு. ஐயோ, வாத்தியார் வேலையை கண்டினியூ பண்ணிடுறேன். உங்களை யார் விட சொன்னா? முதல்ல சொன்னீங்க. நானா சொன்னேன்? இல்லையே. அதான் நல்ல பிள்ளைங்கடா. இப்படி இருந்தா குடும்பம் உருப்பிட்டுரும். எனக்கு வர்ற கோபத்துக்கு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. இந்த மோர் சாப்பிடு. யாரும் நினைக்கிறாங்கம்மா? நான் தான். ஏண்டி தொண்டகிளியா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு மோரா? எனக்கு எங்கடி மோரு? மோர் தீந்து போச்சுங்க. இப்பதான் உர ஊத்துறேன். நான் கேட்டா தான் ஒரே பொறே. ஏன் கத்துறீங்க? நீங்க நிழல உட்கார்ந்துதான் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. என் புள்ள அப்படியா? வெயில் அலைஞ்சி 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு வர்றான். அவனுக்கு தான் கலப்பா இருக்கும். ரொம்ப கிடைச்சிட்டீங்களோ? இனிமே 4 பேருக்கு உதவி பண்ண போறேன், பொது நல சேவை பண்ண போறேன். போனேன் காலை ஒடிச்சிருவேன். நீ மோர் அவருக்கே கொடுத்துருக்கலாம். ஏய், மோர் காலை எவ்வளவு நேரம் நான் கத்துறேன். ஆமா, எது? நீங்க சொல்லுங்கப்பா. வாண்ணே சாப்பிடலாம். என்னம்மா குழம்பு? புளிக்குழம்பு. புளி குழம்பா? அதை சாப்பிட்டு புளிச்சு போச்சு. இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது? என்ன சாப்பிடாம இருக்கிறது? ஒரு வெறா மீனும் குறவ மீன் வாங்கி தர தெரியுதா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்லயே சும்மா இருக்க, எப்படி மனசு வருதா? எங்க போகணும் தானே? எங்க பரப்பிட்டீங்க? மனசு சரியில்லை, ஏரியில மீன் பிடிச்சிட்டு வர்றேன். கீதா, நீ எல்லாம் படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலடி. நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். நீ? அப்ப இந்த வருஷமும் கோட்டை தான். சண்முகம், நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். நீ எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க. ஏன் என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற? கேக்குறல்ல? இத பார், எங்க அண்ணனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்ட. இனியும் நான் கூட பேசி நானும் அவமானப்பட விரும்பல. என்ன நீ கூட சரியா புரிஞ்சுக்கியா சண்முகம்? என்ன புரிஞ்சுக்கல? எங்க அண்ணனை நீதான் சரியா புரிஞ்சுக்கல.
அவர் என்ன உன் கைய பிடிச்சு இழுத்தாரா இல்ல கட்டி பிடிச்சாரா? கிள்ளி ஜோசியக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. இஷ்டம் இருந்தா சரின்னு சொல்லிருக்கணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ உலக மகா தப்பு நினைச்சு ஊரை கூட்டி எங்க அண்ணன் அசிங்கப்படுத்திட்டல. எங்க அண்ணன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். என்ன மன்னிச்சிருடி. திடீர்னு உங்க அண்ணன் அப்படி கேட்டதும் நான் பயந்து போய் எங்க அம்மா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஆனா எங்க அண்ணனும் அண்ணியும் அதை பெருசுப்படுத்திட்டாங்க. என் மன கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரே ஆள் நீதான். என்ன மன்னிச்சுட்டு தயவு செஞ்சு என்கிட்ட பேசுடி. நேரா எங்க அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என் வயசுக்கு மீறின யாரையும் நான் நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. நீங்க அப்படி திடுதிப்புன்னு கேட்டதும் நான் பயந்து போய் எங்க அம்மா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அதை கேட்டு எங்க அண்ணனும் அண்ணியும் பெருசுப்படுத்திட்டாங்க. நான் அப்படி சொன்னது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடுறேன். ஆனா நான் கேட்டது கேட்டதுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? மனவாட்டி உன்னை மாலையிட்டு கை அறிவு கெட்ட ஜென்மம். எதுக்கு நான் வர அது கூட தெரியாத அளவுக்கு மோதிரியே. அவ்வளவு திமிரு ஏற்போச்சா உனக்கு? இல்ல அண்ணி, தெரியாம மோதிட்டேன், மன்னிச்சிடுங்க. என்ன தங்கச்சி, காமாட்சி அடிச்சதுக்கு இவ்வளவு யோசனை? இல்ல, கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சு ஓடுனா வயிறு நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கன்னி பொண்ணு துள்ளி குதிச்சு ஓடுனா மனசு நிறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவ மனசுல யாரையோ யார நினைச்சிருந்தாலும் சரி, நினப்புல சுமக்கிறோன நெஞ்சுக்குள்ள சுமக்கிறதுக்குள்ள அவ ரெக்கைய உடைச்சிரு. குடிங்க, நான் வாசிக்கிறேன். ஐயோ இரு, ஏ தொடக்காம எச்சியோட கொடுத்துட்டானே. பரவாயில்ல. பரவாயில்லையே, சொல்லி கொடுத்தான கப்புன்னு புரிஞ்சுட்டு வாசிட்டியே. காமாட்சி, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கேட்டி நாயே, என்ன திமிரு இருந்தா இந்த அளவுக்கு துணிச்சிருப்பேன். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. பாடி வீட்டுக்கு. ஐயோ, ஏமா ஏமா அவளை பிடிச்சு தள்ளுற? என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? இவளை பள்ளிக்கூடத்துக்கு பாடம் கத்துக்க அனுப்பிச்சா படுக்கறைக்கு போறதுக்கு பாடம் கத்துக்கா. என்னம்மா சொல்ற? முளைச்சு 3 இலை விடல, இவளுக்கு என்ன காதல் வேண்டி கிடக்கு? இப்பெல்லாம் 3 இலை இருக்கு தங்கச்சி, முளைச்சு ஒரு இலை விடுறதுக்குள்ளே பழுத்துருதுங்க. என்ன இங்க பழுக்குது காய்க்குதுன்னுட்டு என்ன பண்ண இவன்? இவன் நம்ம ஜென்ம விரோதி காளையனோட அந்த கண்டாவிய நான் வேற என் வாயில சொல்லணுமா? என்ன காளையம் கூட சுத்தினாலா? இவளை அடிச்சா 5 நிமிஷத்துல அழுது தீத்துருவா. இவ ஆயுசுக்கும் அழுதுட்டு இருக்கிற மாதிரி இவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்க பாத்து பாருங்க. என்னமா பெல்ட் லூசா இருக்கு? கிச்சு கிச்சு முட்டாதீங்க சார். கிச்சு கிச்சு கூட வருமா? சார், இதத்தான் நாங்க வெளியில பண்ணோம். தப்புன்னு பிடிச்சா அந்த உள்ள போட்டீங்க. இங்க நீங்களும் அதைத்தான் பண்றீங்க. டேய், பிச்சு புடியும் பிச்சு. நீங்க பண்ற அநியாயத்தை யார் தட்டி கேக்குறது? இன்ஸ்பெக்டர் ஓடுது போ, ஓடுது போ.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா ஏட்டு சார் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சார் நல்ல ஏலக்காய் டீ சொல்லியிருக்கேன் சார். சர்வரா இருந்து ஏட்டானதால உனக்கு சர்வீஸ் பத்தலையா? இன்ஸ்பெக்டர், அந்த டீ கடை தயாரா இருப்பதை அந்த காலையினையும் அவனுக்கு கூட சுத்த பொறுக்கி பசங்களை இதுக்கு உள்ள போட்டிருந்தா விஷயம் இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்குமாயா? நீ ஒரு அண்டால கொதிக்கிற தண்ணியில வர ஆவி மாதிரி எப்போ வந்தாலும் அறக்க பறக்க தான் வருவேன். பொறுமையா என்ன விஷயம் சொல்லுவை. என்ன பிரச்சனை? நான் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிற என் தங்கச்சிய அந்த காளையனும் அவனு கூட சுத்த பொறுக்கி பசங்களும் நடு ரோட்ல கைய பிடிச்சி இழுத்து ஈவ்டீசிங் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு என்னடான்னா அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிற வரைக்கும் போயிட்டான். நான் மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சியை காப்பாத்திருக்க முடியாது. நாட்டுல என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. முதல்ல அவனுங்களை எல்லாம் முடிச்சு உள்ள போடு. நான் பாட்டுக்கு அவங்க பொண்ணை சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னதை சுத்துற? ஓ, இது சுத்தனாதாயா மூளை சுத்தம். அந்த காளையனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பெட்டிஷனை வாங்கி பேண்ட் பாக்கெட்ல போடுங்க. இப்பவே ஆக்ஷன் எடுப்பீங்க. இது பெட்டிஷன். இது கொடுக்க வேண்டியதானே முதல்ல? எவ்வளவு தெளிவா இருக்கு. இது போது நமக்கு. இது கையில வச்சு பேசிட்டு இருக்கியா? ரே ரே ரெட்டை கிளி கொத்தட்டு மாம்பழம் திண்ணை கிளியா? மாவன அந்த கிளி மேட்டர் மட்டும் ஊர்ல தெரிஞ்சு வச்சுக்க. கிழிக்கின்னு கிழிச்சிருவானுங்க. எல்லாம் இந்த கிளி ஜோசியத்தால வந்துடுறா. என்ன அந்த கிளிக்காரன்? அவன் ஃபேமிலியோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி இப்ப பஞ்சவரண கிளி வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கானா? எப்படி தெரியும் உனக்கு? பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க. அண்ணே காலனால காலா எடுத்தான் செய்யும். இதுக்கான கவலைப்படுறீங்க? ஆஹா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு நான் கவலைப்படல. காமாட்சி அவங்க எதுவும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு தான் பயப்படுறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுனே. வழக்கு போன சினிமா ஸ்டைல் தான். நேரா அவங்க அண்ணன் தலையாட்டி பொம்மை போய் கேட்போம், பொண்ணை குடுக்குறியா இல்லையானே. முடியாது சொன்னா அழகா தூக்கிட்டு வந்துருவான். யார? வேற யாரடா? காமாட்சி தான். சபாஸ். அண்ணே மாமனாரு. காமாட்சி தான் அப்பா இல்லடா. காமாட்சி அப்பா இல்லப்பா, கவர்மெண்ட் அப்பா. ஐயோ மாமா. இன்ஸ்பெக்டர் என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தோம். டேய் மத்த பிடிச்சி ஆட்டி விடுறா. டேய் எப்படா உங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குறதுன்னு பார்த்தோம். நீங்களே பொண்ணை கடத்துற விஷயத்தை கக்கிட்டீங்க. ஏட்டையா சொல்ற ஒண்ணும் புரியலையே. காளையா, வீரபாண்டியோட தங்கச்சி நீங்க கையை பிடிச்சி எடுத்தாவும் கலாட்டா பண்ணதாவும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஈவ் டீசிங். எறும்பு கூட நாங்க துரோகம் பண்ண நினைச்சது இல்ல. எந்த பண்ணாடையும் எங்க மேல வீணா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதியா? டேய் பண்ணாடையோ பொண்ணாடையோ நாங்க கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பாப்போம். அவங்களுக்கு 1000 இருக்கும். 1000 பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவர் நமக்கு வர கேஸ பத்தி சொல்றாரியா? சார் என்ன பண்ணணுங்கிறீங்க? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜீப்ல ஏறினா போதும். ஏர்லைனா? காளையா, இப்ப நான் அவனை விட்டுட்டு போயிடலாம். அப்புறம் மேல இடத்துல போய் டார்ச்சர் பண்ணுவான், உங்க அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அண்ணே, ஐயாவளை கெஞ்சும் போது போலீஸ் ஸ்டேஷன் போறதா நல்லது. அங்க போய் டைம் பாஸ் பண்ணுவான். 2 பேரும் ஜீப்ல ஏறுங்க. என்ன நம்மள ஜீப்ல சொல்றான்? இது நம்ம இல்ல சொல்லணும். நம்மளே சொல்லி போர் அடிச்சு போச்சு. பாவம் சொல்லிட்டு போறாங்க. நீங்க போங்க. நீ இல்ல இங்க எங்கேயோ சாராய வாட அடிக்குது. நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ குடிப்பியா புடிப்பியா எனக்கு தெரியும். வந்து ஜீப்ல ஏறு வா. முன்னாடி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்ட வாடி. என்னமா என்னமா என்ன என்னடா எங்களை எதுக்கு சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தியே? உங்கள மாதிரி வேஷத்துல பிப்பாயிட்டு அடிக்கிறதா நீ சொதிச்சு அதை புடிச்சிட்டு வந்தேன். எங்களை எல்லாம் சந்தேகப்படலாமா? இன்ஸ்பெக்டர் நல்லா தெரியுமே எங்களுக்கு. இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அப்ப இன்ஸ்பெக்டர் வந்தவன போ. இங்க பாரு, நான் ரொம்ப பொல்லாதவன். பிச்சு புடும் பிச்சு. என்ன நோட்டையா? இங்க வாங்க. வாயா. எதுக்குயா? கொடுங்க சார். ஏய், சும்மா. என்னடா ஏட்டையா தம்பி, நான் உங்களை சொல்லல, இந்த வாண்டுகளை சொன்னேன். ஏட்டு நீங்க யாராவது ஒழுங்கா பிடிச்சிருக்கீங்களா? இல்ல என்ன நொல்ல அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுங்கிறதுக்காக எங்களை அநியாயம் பிடிச்சு உள்ள போட்டுருக்கீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஜாக்கிரதை. சும்மா விடாது. என்னடா ஒட்டுமொத்தமா குரல் கொடுத்தீங்களா? ஏட்டு இது ஒட்டுமொத்த குரல்ல உரிமை குரல். தப்பு பண்ண தூக்கி எங்களை உள்ள போட்டிருக்கீங்கல்ல. நீங்க பண்ற தப்பெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னால நிறைய சிக்கல் இருக்கு. ஐயோ சிக்கலா? இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க. ஏன் ஐயா கூட கூட்டிவாங்க. உங்களுக்கு அவ்வளவு திமிரா? வரேன்.